ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugan's ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து சைனீஸ் ரெசிபி எக் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்னென்னா கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம மைதா போட்டுக்கலாம். ஸோ இந்த மைதா வந்துட்டு ஒரு 2 + 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா பிரச்சனை கிடையாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பாதி முட்டை போட்டுக்கலாம். இதில் இல்லை ஒரு முட்டையை வந்துட்டு உங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் தேவைப்படுது, நிறையா பண்ணுறீங்கன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க. தெளிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி தெளித்து கொஞ்சமாக அப்படியே அந்த ஒரு நல்ல ஒரு தோசை பதத்துக்கு வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஒட்டாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு ஸோ அந்த முட்டையோட அந்த இதுவே வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இது எந்த பதத்தில் வேணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா முட்டை வந்து நம்ம பேட்டர் வந்து நல்லா ஒட்டும், பிடிக்கும்போது கரெக்டாகவும் இருக்கும். நம்ம போட்டுக்க சால்ட்டு பெப்பர் வந்து இந்த மசாலாவுக்கு வந்துட்டு சரியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டையை வந்து நான் வச்சு பாயில் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு முட்டையை வந்து 8 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதை 1 பை 1 வந்துட்டு நம்ம போட்டு ஆயிலில் பொரிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பொரிக்கலாங்கிறதான் பார்க்குறோம் இப்போ. ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அதை கோட்டிங் பண்ணுங்கள். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அந்த மஞ்சள் கருவெல்லாம் கலைஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸாக போட்டு அதில் பேட்டர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை ஆயிலில் பொரிக்கும் போது அது கரெக்டாக பீஸ் உடையாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோடு வரும். இந்த மாதிரி எல்லா பீஸையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் 1 பை 1 போட்டுட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை கட் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து தாராளமாக ஒரு லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குவான்டிட்டி நிறையா வரும். அப்படி இல்லைனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு வெறும் முட்டையை அவிச்சு வச்சு நம்ம குழந்தைங்கள சாப்பிட சொல்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம கொடுத்து சாப்பிட சொல்லும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் அதை குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பேட்டர் வந்து நல்லா பாயில் ஆகி நமக்கு வந்து அந்த கலர் வந்து அந்த கோல்டு கலர் வரும். அந்த கோல்டு கலர் வரும்போது தான் நமக்கு அந்த நல்லா வந்துட்டு அந்த சாஸ் வந்து நல்லா அப்ளை ஆகும். ஏன்னா கொஞ்சம் மாவு கலர் கம்மியாக இல்லை, அதாவது அந்த கிரிப்னஸ் வரலைன்னா நம்ம சாஸில் போடும்போது சொதன்னு எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் அந்த கிரிப்னஸ் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மஞ்சூரியனை வந்து நம்ம எப்படி சாஸ் பண்ணலாம் அந்த பார்க்குறேன். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டியில் வந்துட்டு ஆயில் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கி பேஸ்ட் ஆகணும்லாம் கிடையாது. சைனீஸுங்கிறதுனால வந்துட்டு ஆஃப் ஸ்டீம் குக் ஆனால் போதும். இதுக்கப்புறம் நம்ம அது கூட வந்துட்டு கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. இதை சேர்த்து எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கிரேவி அதாவது தண்ணி வந்து சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ட்ரை ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஊற்றுற அளவு வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு வந்து தேவையான மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். சைனீஸ் ஃபுட்டுங்கிறதுனால எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அஜினோமோட்டோலாம் அதிகமாக வீட்டில் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சால்ட்டு, ஒயிட் பெப்பர், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுபோக சோயா சாஸ் போட்டிருக்கேன், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ். ஸோ இது 3 எல்லாமே போட்டு நல்லா வந்து கலந்துக்குவோம். இது கலந்துட்டு கொஞ்சம் அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகும். அந்த வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, கேப்சிகம் எல்லாத்துலேயுமே கலரும். அந்த ஒரு மாதிரி அந்த கலர் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா எக்கு, அது எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு சேர்த்துடலாம். நீங்கள் தண்ணி நிறையா இருக்கும்போது சேர்த்துடக்கூடாது. ட்ரை ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் அந்த பேட்டரும் கலராமல் இருக்கும். அந்த மசாலா வந்து டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த பேட்டரில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு நிறைய ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈரப்பசை இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க கோட்டிங் எல்லாமே கலர் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், உடையாமல்.
ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, கொத்தமல்லி என்ன இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம நிறைய வந்துட்டு ப்ரிப்ரேஷன் ஃபினிஷிங் பொசிஷன் வந்துட்டோம். ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. எக் மஞ்சூரியன் நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் அது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வைங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட நியர்பை 23,000 மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்களாங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.